பழையபடி ஃபர்ஸ்ட் லைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் லைன் டிஸ்கஸ் பண்றேன் இந்த கொஸ்டினை. Test number 10. Complete the following passage using the correct form of the verb given within each bracket. Reading books be a valuable habit for students. அப்போ ரீடிங் புக்ஸ் வேல்யூபிள் ஹேபிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு ரொம்பவும் வேல்யூபிளாக பெருமதிமிக்க ஒரு ஹேபிட் பழக்கமாக இருக்கிறது. இப்போ ரீடிங் புக்ஸ்ன்னு சொல்ற பொழுது புக்ஸ் வந்து ஃப்ளூரல்னு சொன்னாலும் கூட இந்த ரீடிங்கிறது ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி. எனவே இந்த பி அதுக்கு நாங்கள் இஸ் தான் போடுவோம். இந்த பி இதில் வந்து ஆம், பி வெர்ப்ஸ் வந்து ஆம், இஸ், ஆ, சரியா, அல்லது வர்ஸ், இவைகள் தான் வரப்போகுது. சரிதானே? இப்போ இதில் சூட்டபிள் ஒன்று போட போகிறோம். இப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லப்படுகிறதுனால இந்த வாக்கியம் இஸ்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த ரீடிங்கிறது சிங்கிள் ஆக்ஷன். சரியா? எனவே ஆ போடக்கூடாது, இஸ் போடணும். இது விளங்கிச்சுதான்? அடுத்தது வந்து இட். அப்ப இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறதுனால இட்ங்கிறது சிங்குலர் இல்லையா? எனவே என்ன வரப்போகுது? இட் ஹெல்ப்ஸ் வரப்போகுது. இட் ஹெல்ப்ஸ் them to improve their knowledge and language skills. அப்ப இப்படி அந்த புத்தகங்கள் வாசிக்கிறது தான் இந்த இட் சொல்லுது. ரீடிங் புக்ஸ்ங்கிறது தான் இந்த இட் ரெப்ரசென்ட் பண்றோம். சரிதானே? இட் ஹெல்ப்ஸ் தெம்ங்கிறது எந்த ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. ஓகே, அப்ப அந்த மாணவர்களுக்கு இது உதவுது அப்படின்னு சொன்னா டு இம்ப்ரூவ் தியர் நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். மொழி சார்ந்த ஸ்கில்ஸையும் திறன்களையும் அறிவையும் மாணவர்களுடைய அறிவையும் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த வாசித்தல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேம்படுத்துவதற்கு இந்த வாசித்தல் உதவுகிறது. சரிதானே? வென் சில்ட்ரன் பிள்ளைகள். அப்ப இதுல பாருங்க சில்ட்ரனுங்கிறது வந்து ஃப்ளூரல் பன்மை. சரிதானே? அப்ப அந்த ரீட் தரப்பட்டிருக்குது, அதே வடிவத்தில் நாங்கள் எழுதுவோம் ரீட். சிம்பிள் ப்ரெசன்ட் தானே இது. வென் சில்ட்ரன் ரீட் ரெகுலர்லி, வளமையா வாசிக்கிற பொழுது தே டெவலப். தேங்கிறது ஃப்ளூரல். எனவே தே டெவலப், அவர்கள் விருத்தி செய்து கொள்றார்கள். எதை விருத்தி செஞ்சு கொள்றாங்கன்னு சொன்னா பெட்டர் கன்சன்ட்ரேஷன் அண்ட் இமேஜினேஷன். சரியா? அவதானமாக இருக்கக்கூடிய தன்மையை நான் கன்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ரைட்? கன்சன்ட்ரேட் பண்ணது ஒரு விடயத்துல வந்து கவனம் சிதறாமல் இருக்கிறது, அதான் கன்சன்ட்ரேஷன் சொல்றது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா படிக்கிற பொழுது வேற யாரு கதைச்சாலும் சரி, சரியா, எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம தன்னுடைய ஸ்டடியில அல்லது தான் செய்யற விடயத்துல மாத்திரம் ஃபோக்கஸ் ஆயிருப்பாங்க. இந்த ஃபோக்கஸ் வந்து இந்த கன்சன்ட்ரேஷன் எஸ்பெஷலா வந்து ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் தேவை. சரியா? மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், மற்றது இந்த ரைட்டர்ஸ், நல்ல திறமையா படிக்கிற மாணவர்கள். ஓகே, இதை தவிர இமேஜினேஷன்ஸ் கற்பனை திறன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் டெலிவிஷன்ஸ்ல வந்து எதுவும் வீடியோஸ் பார்க்குற பொழுது செகண்டுக்கு செகண்ட் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு காட்சிகள் நேரடியாக கண்ணில் தெரிகிறதுனால எங்களோட மூளைக்கு வேலை குறவு. ஆனால் நாங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு ஸ்டோரி வாசிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டோரி சம்பந்தமான கதாபாத்திரங்கள் எங்களோட மனக்கண் முன்னே அப்படியே தோன்றும். இமேஜினேஷன் நல்லா வரும், கற்பனை வளம் நல்லா வரும். சரிதானே? சரி, அதை டெவலப் பண்ணு சொல்றான். மெனி டீச்சர்ஸ். அப்ப மெனி டீச்சர்ஸ்னு சொல்றது வந்து ஃப்ளூரல். டீச்சர்ஸ் வந்து ஃப்ளூரல் இல்லையா? மெனிங்கிறதே ஃப்ளூரல். அப்ப வந்து என்கரேஜ், ஊக்கப்படுத்துகிறார்கள். அப்ப அதே ஃபார்ம்ல தான் வரப்போகுது, இல்லை எஸ்எல்எம் வராது. என்கரேஜ்னு ஃப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரப்போகுது. என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை ஊக்கப்படுத்துவது உண்டு. டு ரீட் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் நாவல்ஸ். இப்போ ஸ்டோரி புக்ஸையும் நாவல்ஸும் வாசிக்கிறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை ஊக்குவிப்பது உண்டு. However, இருந்த போதிலும் some students, சில மாணவர்கள் do not pay, don't pay அல்லது do not pay much attention to reading. அப்ப வாசிக்கிறதுக்கு அதிகமான அட்டென்ஷன்ஸ், கவனத்தை கொடுக்கறது இல்லை. சரியா? ரைட். if they spend more time, if they plural தானே, இப்ப spend அதே தான் வரப்போகுது. if they spend more time on books, புக்ஸ்ல வந்து நிறைய டைம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணினால், செலவழித்தால், தே மோர் நாலேஜ். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல வந்து இஃப் வந்திருக்குது, கண்டிஷன்ல வந்திருக்குது. எனவே இஃப் இங்க வந்து கெயின் போடக்கூடாது, தே வில் கெயின் வரும். தே வில் கெயின் வரப்போகுது. இதுல கவனமா இருக்கும். சரி, இது கண்டிஷன்ல இருக்குது. இஃப் தே ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் புக்ஸ், செலவழித்தால், வில் கெயின் மோர் நாலேஜ், நிறைய அறிவை பெற்றுக்கொள்வார்கள். சரியா? ரைட். therefore, ஆகையால்
it is important to make. அதே V1 ஃபார்முலா சொல்ல போறோம். சரியா? important to make reading a daily habit. அப்ப வாசிக்கிறத வந்து ஒரு டெய்லி ஹேபிட்டா மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமாகவும் இருக்கிறதோட habit and enjoy learning new things. அதோட சேர்த்து புதிய விடயங்களை கற்றுக்கொள்றதுக்கு நாங்க கற்றுக்கொள்வதில் என்ஜாய் பண்ணி பழகணும். சரியா? புதிய விடயங்களை கற்றுக்கொள்வது எங்களுக்கு என்ஜாயா இருக்கணும், போரிங் இல்லாம இருக்கணும். சரியா? அதுதான் சொல்ல வரேன். எனவே இதுல வந்து மொத்தம் 10 ஸ்பேசஸ் இருக்கின்றன, 5 மார்க்ஸ்.